டிராயிங்க்குன்னு தனியா கோர்ஸ் ஒண்ணும் படிக்கல. நெறைய காம்படிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வின்னிங் என்ட்ரீஸையும் நம்ம வொர்க்கோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நெறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். மிஸ்டேக்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் இந்த அளவுக்கு டிராயிங் கத்துக்கிட்டேன். எந்தெந்த விஷயங்களெல்லாம் கஷ்டப்பட்டனோ, எந்தெந்த விஷயங்களெல்லாம் எனக்கு புரியாம இருந்ததோ, அத சிம்பிளா உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ட்ரக்சர் பண்ண கோர்ஸ். ஸோ இதுல வந்து பேசிக் எக்ஸர்சைசஸ் தான் நெறையா இருக்கும். ஸோ எக்ஸர்சைசஸ்னா ரொம்ப போர் அடிக்காது. அது ஏன் எதுக்குன்னு நான் காரணம் சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காரணம் தெரியாம எந்த ஒரு அட்வைஸையும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ சிம்பிளான எக்ஸர்சைஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸர்சைசஸ் தான் இருக்கு. பட் அதுல என்ன விஷயம் அப்படின்னா அது ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், அது பண்ணா என்ன ஆகும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் காமனா பண்றோம், இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய நான் வரைய மாட்டேன், நிறைய நான் பேசிட்டே தான் இருப்பேன், நீங்க தான் வரைய போறீங்க. ஸோ என்ன வரையணும், எப்படி வரையணும்னு நான் சொல்லிடுவேன், சாம்பிள் காமிப்பேன், நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா மினிமம் 1 இயர் நான் சொல்ற எக்ஸசைஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ரெடியா இருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராயிங்னா என்ன? நிறைய பேர் வந்து டிராயிங் வந்து கை தான் வரையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை வரையணும்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தப்புங்க. கையும் வரையல, கண்ணும் வரையல. ஆக்சுவலா நம்ம பிரெயின் தான் வரையுது. ஸோ என்ன ஆக்சுவலா நடக்கும்னா, கண்ணு வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் தான், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பிரெயினுக்கு சொல்லும். அந்த பிரெயின் என்ன பண்ணும், கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நீ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடு, ஒரு கர்வ் லைன் போடு, ஒரு சர்க்கிள் போடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதை கேட்டுட்டு கை வந்து அத ஷேப்பை வந்து போட்டுட்டு இருக்கும். அப்ப கண் என்ன பண்ணும், திரும்பவும் கிராஸ் செக் பண்ணும், ஒழுங்கா சொன்ன மாதிரி கை பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா டக்குனு கண்ணு வந்து பிரெயின் கிட்ட போட்டு விட்டுரும், இல்ல இல்ல கை தப்பா வரையுது அப்படின்ட்டு. அப்ப பிரெயின் வந்து மறுபடியும் எரேஸ் பண்ணு, மாத்து அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அட்ட ஸ்ட்ரெச்ல நடக்கணும். ஸோ நம்ம வெறும் கைக்கு மட்டும் ப்ராக்டிஸ் கொடுத்தா பத்தாது. கண்ணுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும், பிரெயினுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் கையை எப்படி ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். இந்த 3 விஷயம் தான் இருக்கா டிராயிங்ல. இன்னொன்று கூட இருக்குங்க, சோல். பிரெயினை தாண்டி சோல்னு ஒன்று இருக்கு, மனசு. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயம் ஒரு பெயிண்டிங்ல இருக்கும், ஒரு சின்ன ஒரு டாட் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பொட்டு மாதிரி இப்படி தெளிச்சு விட்டுருப்பாங்க. அந்த தெளிச்சு விட்டு அந்த இம்பர்ஃபெக்ஷன்ல அந்த பெயிண்டிங்கே ரொம்ப க்ளோ ஆகும், ஒரு வேற லெவலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டச் கிரியேட் பண்றது தான் சோல். அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ பேசிக்ஸ்ல இருக்கிறதுனால பிரெயின், ஐஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், இது மூணையும் எப்படி கோஆர்டினேட் பண்ணி பண்றது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். பேசிக்ஸ் ஆஃப் டிராயிங்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட். டாட்ங்கிறது என்ன, ஒரு எம்டி ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை மார்க் பண்ணி காமிக்கிறது தான் டாட். ஒரு லைன், லைன்னா என்ன, அந்த டாட் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அது ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகலாம், இல்ல வெர்டிகலா இப்படி மூவ் ஆகலாம், இன்க்ளைனா மூவ் ஆகலாம், இல்ல கர்வ்ஸ் மாதிரி மூவ் ஆகலாம். அது டைரக்ஷனை மாத்திட்டே இருக்கும். அந்த டைரக்ஷனை பொறுத்து தான் அந்த லைனுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அது வந்து கர்வ்டு லைன், இல்லனா ஃப்ளூயிட் லைன், இல்ல வந்து ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். So the movement of dot in a particular direction is a line. லைனுக்கு அப்புறம் என்ன வரும், ஷேப். ஷேப் எப்படி ஃபார்ம் ஆகுது, லைன்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டர்செக்ட் ஆகுது, இடிச்சுக்குது. இடிக்கும் போது இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், மூணு இடிக்கும் போது எனக்கு உள்ள ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் ஷேப். ஸோ லைன்ஸ் இன்டர்செக்ட் டு ஃபார்ம் அ ஷேப். அடுத்தது ஷேப்புக்கு ஒரு ஹைட் கொடுக்கணும். ஹைட் கொடுக்கும்போது அது ஒரு வால்யூம் கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் ஃபார்ம். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரோம். இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் தான் நம்ம எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம்.